அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பின்னால தெரியுதுல கடை, அந்த கடையில வந்து பழமுதிர் சோலை போட்டிருக்காங்க. இந்த பழமுதிர் சோலைன்னு போட்டிருக்காங்களே, இதுல ஏதாவது பிழை இருக்குங்கிறது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு பிழை இருக்கிறது. என்ன பிழை அப்படின்னா, பழமுதிர் சோலை இச்சு வரக்கூடாது. ஏன் இச்சு வரக்கூடாது அப்படின்னா, பழம் உதிர் சோலை. இப்போ பழம்ங்கிறது நிலைமொழி, உதிர் அப்படிங்கிறது வருமொழி. அப்ப இம்முங்கிறது மகர ஒற்று. பழம் கூட்டல் உதிர், அந்த பழத்துல இருக்கக்கூடிய இம்மு இருக்கு பாத்தீங்களா, இம்மு ஊவு சேரும் போது என்ன ஆகும்? மூ மாறும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இம்மு கூட்டல் மூ மூணு வரும். அப்ப முதிர் சோலை, அந்த முதிர் சோலையை நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா, முதிர்ந்த சோலை, முதிர்கின்ற சோலை, முதிரும் சோலை என்று 3 காலங்களுக்கு வரும். எதெல்லாம் 3 காலங்களுக்கு வருதோ அது பூரா வினைத்தொகை. எங்கெங்கெல்லாம் வினைத்தொகை வருதோ அங்கெல்லாம் நினைச்சக்கூடாது, ஒற்று எழுத்து வரக்கூடாது. அப்ப பழமுதிர் சோலை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, பழமுதிர் சோலை, பழமுதிர் சோலை, முதிர்ந்த சோலை, முதிர்கின்ற சோலை, முதிரும் சோலை. இன்னொரு விதமா சொல்லலாம், பழம் உதிர்ந்த சோலை, பழம் உதிர்கின்ற சோலை, பழம் உதிரும் சோலை. அப்ப 3 காலங்களுக்கு வருதா? அப்ப 3 காலங்களுக்கு வந்தா அது வினைத்தொகை. அப்ப பழமுதிர் சோலை அப்படிங்கிறது இச்சு போடாம பழமுதிர் சோலைன்னு போட்டாங்கன்னா தமிழ் இலக்கணத்துக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.